வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கிரஷாலஜி 101 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பன்னியோட வீட்டை தான் காட்டுறாங்க. பன்னி ரொம்ப குடிச்சிருக்கிறதுனால ஜியோல் தான் பன்னியை வீட்டுக்கு ட்ராப் பண்ணியிருப்பான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜியோல் கூட்டு வந்து விடுறத பார்த்துட்டு அவன் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆண்டி நான் குடிக்கவே இல்லை, அவள் ஃப்ரெண்டோட குடிச்சிருந்தான், நான் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. பன்னி இப்போ கண்ணு முழிக்கிறவங்களுக்கு நேற்று நைட் நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வரும். பன்னி ரொம்ப ஓவராக குடிச்சதுனால ஜேவன் மேலே விழுகிற மாதிரி போனதை ஜேவல் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை நடந்திருக்கும்ல, அந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். இப்போ ஜேவல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக ஜியோல் பார்க்கறதுக்காக போவாங்க. ஜியோலும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பான். ஏன்னா பன்னியை வெளியில் இவன் கூப்பிடும்போது பன்னி வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு இருக்கிறதுனா ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்களா. பன்னி என்ன சொல்லுவாங்கன்னா, சாரிப்பா நான் ரொம்ப குடிச்சிருக்கக்கூடாது, குடிச்சிருக்கனால நிதானம் இல்லாதனால தான் ஜீவன் சப்போர்ட் பண்ணா, அதான் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஜீவன் கூட நீ சேர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜியோல் சொல்லிட்டு இருப்பான். அப்போ பன்னி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு வெளியே போகிற பிளானே இல்லைப்பா, ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி வெளியே கூப்பிட்டு போய் குடிக்க வச்சுட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் இப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியை ஜியோல் சமாதானப்படுத்திடுவாங்க. அடுத்து பன்னி கேம்பஸில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னை ப்ரொஃபஸர் பார்க் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நேராக போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஸர் பார்க்க பார்க்கறதுக்காக பண்ணி போவாங்க. அப்படி போகிற வழியில் ஜீவனை மீட் பண்ணுவாங்களாம். பன்னி ஜீவன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் நம்ம 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் குடிச்சிட்டு ஓவரா நேற்று நடந்துக்கிட்டேன், ஜேவல் நம்ம 2 பேர் கூட இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பொசசிவாக ஃபீல் பண்ணுறான், அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, இனிமேல் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜீவோன்னு சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் ஜேவில் தான் காட்டுவாங்க. ஜேவில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதை டெலிவர் பண்ணுறதுக்காக ஆள் வருவாங்க. கடைசியாக டெலிவர் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னியோட அப்பா தான் வந்திருப்பாரு. அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, இந்த விஷயம் பன்னிக்குன்னா தெரியாது, சொல்லிடாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க அங்கிள் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அப்பா நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஜேவல் கிட்ட சொல்லிடுவார். என்னால் தான்ப்பா பன்னி அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவள் காலேஜ் ஃபீஸெல்லாம் எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன், இப்படி நம்பி ஏமாந்து போவேன்னு நினைக்கல, அதனால பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன், பட் நான் அந்த வேலை பார்க்குறது வீட்டுக்கு தெரிஞ்சால் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க, நான் மட்டும் இந்த வேலை பார்க்குறத நீ பண்ணிக்கிட்ட சொல்லிடாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அங்கிள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேவல் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பான். இன்னொரு பக்கம் பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் பார்க்க போய் மீட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் பன்னியை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தடவை உனக்கு நம்ம காலேஜில் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு, லாஸ்ட் டைம் உன்னோட ப்ராஜெக்ட் உடஞ்சதுனால உனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு, இப்போ உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இதில் மட்டும் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா ஃபாரினில் உனக்கு படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும், அங்கே தங்குற இடத்துலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக அவங்களே அக்கமடேட் பண்ணிடுவாங்க, நீ எதுக்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் நீ போய் படித்தா போதும், ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்க மேடம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணேன், உன்னோட டேலண்ட்டுக்கு நல்லாவே வரும், அதேமாரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஏதாவது வேணும்னா கூட நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க மேடம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆன்லைனில் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸில் போய் கிரேசி பர்சன் ஐடியில் இருக்கவங்க வேலைக்கு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவங்க இன்றைக்கி வேலைக்கு வரலப்பா, பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அது நமக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ஆன்லைன் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறது போபின்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ போபி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த போன இடத்துல அவங்களுக்கு பிளைண்ட் டேட் செட் ஆகாது, அவன் பேசுகிறத கேட்கும்போது போபிக்கு போர் அடிச்சுட்டே இருக்குமா, அதனால் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, நீங்கள் உங்களை லவ் பண்ணுற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதான் செட் ஆகும் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. வரவங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான் ஆன்லைன் ஐடியில் லாகின் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. போபியோட ஆன்லைன் ஐடி தான் கிரேசி பர்சன், அது மூலமாக உள்ளே போவாங்க. பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு பையனோட ஐடி ஆன்லைனில் தான் இருக்குமா, பாரு இந்த கண்ட்ரி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் காரசாரமாக மூவிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டிஸ்கஷன் ரொம்ப ஓவராக போகும்போது நான் உன்னை மீட் பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2
பேர் மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. கடைசியில் போய் அந்த இடத்துல பார்க்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், நம்ம 2 பேர் தான் இவ்வளோ நாள் ஷேர் பண்ணிக்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அடுத்து அவங்களுக்கு காமெடியாக போயிடும், சே இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் நம்ம தான் தெரியாமல் திட்டிகிட்டு இருந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி யாரும் தெரியாமல் தானே இப்படி பண்ணியிருப்பாங்க, இப்போ தெரிஞ்சனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்பயும் போல ஜாலியாக வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து பன்னியோட வீட்டை தான் காட்டுறாங்க. பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபஸர் சொன்ன ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த காம்படிஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க விஷயமே பன்னிக்கு தெரிய வரும். எப்போ எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நான் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஒரு பிளேஸ்க்கு 280 பேர் போட்டி போடுறாங்க, ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து அவங்க அப்பா வந்து வேறு இந்த பன்னி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேறு பாப்பாரா, எதுக்குமா ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க, காம்படிஷன் ஹெவியாக இருக்குப்பான்னு சொல்லி. அப்போ நீ அதை பற்றினா ஃபீல் பண்ணாதம்மா, டியூஷன் ஃபீஸுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பன்னி என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, மேம் வேறு ரெக்கமெண்ட் லெட்டர் தரேன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னா அப்ராடில் படிக்க போயிடுவேன், எனக்கு தங்குற இடத்துலேருந்து எல்லாமே அங்கே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க, ஆனால் ப்ராப்ளம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகேம்மா, உனக்கு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அப்படி எனக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா நான் காலேஜுக்கு வந்து லீவ் போட்டுறேன், இப்போ நான் 2 செம் லீவ் போகிறது நார்மல் தானேப்பா, லீவ் போட்டு எக்ஸாமுக்கு மட்டும் போய்க்கிறேன், ஃபீஸ் கட்டணும் அப்போ தேவையில்லை, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்பாவும் சரிம்மா ஃபீல் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அப்போ அவங்களுக்கு வந்து ஜெயல்கிட்ட கொஞ்சம் பேசினா கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் ஜெயல்கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ ஜெயல்கிட்டேருந்து பண்ணி கால் வரும். என்னன்னு கேட்கும்போது நான் கீழே தான் நிற்கிறேன் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். என்னடா இந்த டைம் வந்திருக்கேன்னு கேட்கும்போது உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, ஆனால் டேரெக்டாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பண்ணி வந்து ஜெயலை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உன்ட்டையும் கொஞ்சம் நான் பேசணும்னு நினச்சேன் உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து ஜெயல்கிட்ட நீ எதுக்கிட்ட இப்போ என்ன இந்த டைத்துக்கு பார்க்க வந்தேன்னு கேட்கும்போது, நேற்று நீ அவ்வளோ குடிச்சிருந்த, அதை உன்ட்ட கேட்டு போகலான்னு தான் வந்தேன், நீ அவ்வளோ தூரம் குடிச்சிருந்த பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ தான் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோட அப்பா வந்து ஒரு ஃப்ராடை நம்பி வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இங்கே இப்போ எங்ககிட்ட சுத்தமாக பணமே இல்லை, அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் ஃபீல் பண்ணி குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதையே என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கும்போது நான் அப்போவே உங்ககிட்ட சொல்லலாம் தான்டா நினச்சேன், ஆனால் அப்போ இந்த டயத்தில் தான் நீ காம்படிஷனில் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு சந்தோஷமான நியூஸ் சொன்னேன், அவனோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. உனக்கு அதுக்கு ஜெயில் சொல்லிடுவான், இனிமேல் இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எந்த விஷயத்த ஷேர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு, நீ என்கிட்ட சொல்லலைன்னா தான் நான் ஃபீல் பண்ணுவேன், சொன்னால் ஃபீல் பண்ண மாட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நீ சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பனியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜெயில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி சொன்னாங்க, அதில் அப்படி நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் பற்றி ஃபீல் பண்ண வேணாம், அப்ராடில் போய் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும், ஆனால் என்ன 1 இயர் போய் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1 இயர் இருக்குன்னா என்னப்பா பிரச்சனை இல்லைல்ல, போய் பண்ண வேண்டியதானே, நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் எப்படி தனியாக இருக்குன்னு தெரில, இதை பற்றி நீ வீட்டில் கூட சொல்லடா, ஃபஸ்ட்டு உன்கிட்ட தான் சொல்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஜெயில் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பண்ணி நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு அதனால் பிரச்சனையே இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு பையனும் சரி போபி சரி இப்போனா அடிக்கடி மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இன்றைக்கி வந்து காஃபி ஷாப்பில் மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மூவியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது போபி என்ன நினச்சாங்கன்னு தெரில, திடீர்னு ஃப்ரெண்டு பையன் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், இப்போ என்ன பண்ண கிஸ் பண்ணாலா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை ஃப்ரெண்டு பையன் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டானே, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பான். அப்புறம் போபி கிட்ட வந்து கேட்பான், இந்த விஷயத்த வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தானா தப்பாக எடுத்துக்க மாட்டானா, நீ பாட்டுக்கு நீ கிஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு போபி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்னா இல்லைடா, நான் ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டு பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்போ நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஜீவனை தான் காட்டுறாங்க. அவன் கேம்பஸில் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அவன் தங்கச்சிக்கிட்டேருந்து அவனுக்கு கால் வரும். அவன் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, என்னை வந்து கூடி சீக்கிரமே கிளம்பி அமெரிக்காவுக்கு வர சொல்லியிருக்காங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏம்மா அதுக்குள்ளேன்னு கேட்கும்போது, அதான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதில்லை, கொஞ்சம் முன்னாடியே வந்தால் எனக்கு கொஞ்சம் பழகிக்கும் அப்படின்றதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பேசுவான். ஆனால் ப்ளீஸ்ண்ணா நீ என் கூட வா, ஏன் இத்தனை நாள் நான் உன் கூட தானே இருந்துட்டேன், எனக்கு தனியாக போக்க பிடிக்கவே இல்லை, நீ வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எல்லாட்டையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இல்லைனா அம்மாவும் அப்பாவும் உன்னை மிஸ் பண்ணுவாங்களே, நல்லா யோசிச்சு சொல்லு, நீ வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
சரி ஓகேம்மா நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் வந்து ஃபோனை கட் பண்ணுவான். அடுத்த சீனில் ஜியோவில் தான் காட்டுவாங்க. அவன் வந்து தன்னோட ஃப்ரெண்டு பையன்கிட்ட கேட்பான், ஏன்டா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா செட் ஆகுமா எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். மற்றவங்களுக்கு செட் ஆகுதோ இல்லையோ தெரிலடா, உனக்குன்னு சுத்தமாக செட் ஆகாது. இப்போ ஒரு பொண்ணும் பையனும் பக்கத்தில் இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது 1008 பிரேக்கப் வருது. இல்லை ரொம்ப தூரத்தில் இருந்துன்னா அது எப்படா செட் ஆகும்? அதனால் இப்போதைக்குன்னா லாங் டிஸ்டன்ஸ்னால் செட் ஆகாதுப்பா, அது மெச்சூர்டான பீப்புளுக்கு தான் செட்டிப்பட்டு வரும், படிக்கிற பசங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து பன்னியை நம்மளும் பிரிஞ்சிருவாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இப்பயே மனசு வந்து உறுத்த ஆரம்பிச்சிடும். அடுத்து மதியம் போல தான் காட்டுவாங்க. போபி வந்து தன்னோட காஃபி ஷாப்பில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ ஃப்ரெண்டு போய் வந்து போபியை பார்க்கறதுக்காக வருவான். என்னடா இந்த டைம் வந்திருக்குன்னு கேட்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன அப்படின்னு கேட்கும்போது நேற்று நீ கிஸ் பண்ணில, என்னை எதுக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லு, எனக்கு அது மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கு கிஸ் பண்ணுவாங்க அது கூட தெரியலையா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதுக்காக தான் கிஸ் பண்ணுறேன், நான் சாதாரணமான யாரையும் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா நம்ம டேட் பண்ணுறோமான்னு கேட்கும்போது லூஸு, நம்ம ஆல்ரெடி அஃபிஷியலாக டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், உனக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அடுத்து பன்னீர் தான் காட்டுறாங்க. ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்களா. இதை பார்த்து அவங்க அம்மா, ஏண்டி காலையிலேருந்து உட்காந்துருக்க, மதியமே ஆச்சு, இப்போயாவது வந்து சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ண ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எதுக்கு காலையிலேருந்து இப்படி சிஸ்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருப்பாங்களா, அதுக்கான ரிசல்ட் வர நாள், அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இந்த டைத்தில் ரிசல்ட்டு விட்டுருவாங்க. ரிசல்ட்டு பார்த்த பனிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அவங்க செலக்ட் ஆகியிருப்பாங்க, ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். இதை பார்த்ததும் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் காலேஜில் ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா ஏற்கனவே அவங்க தங்கச்சி வந்து ஊருக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்களா, அவள் கூட போனாவது பரவாயில்ல, ஏன்னா பன்னியும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டான், தங்கச்சி கூட சந்தோஷமாக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பான். அப்படி அவன் வந்து தன்னோட திங்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பன்னி வந்து ஒரு தடவை ஒரு பொம்மை வந்து கிஃப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பொம்மை இருக்கும், அதையும் பேக் பண்ணி உள்ளே வைப்பான். அவள் பன்னி நேற்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த விஷயம் திரும்பி ஞாபகம் வரும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னோட தங்கச்சிக்கு கால் பண்ணி நானும் வந்து அமெரிக்கா வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். சரி நான் நீ வரேன்னு சொல்லிட்டு இல்லை, நான் உடனே கால் பண்ணி அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், உனக்கு சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக கால் கட் பண்ணிடும். இன்னொரு பக்கம் பன்னியும் ஜெயோலையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு பன்னியோட அப்பா வந்து டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்களா. அவர் வந்து பன்னியை பார்த்தோன்னு பக்கத்தில் இருக்க ஜியோலுக்கு மெசேஜ் போடுவார். இந்த மாதிரி நான் வந்து டெலிவரி கலெக்ட் பண்ண வந்திருக்கேன்ப்பா, என் பொண்ணுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவா, கொஞ்சம் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறியா, நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பன்னியை கொஞ்சம் திசை திருப்புவான். அந்த டைத்தை யூஸ் பண்ணிவிட்டு அவர் டெலிவரி வாங்கிட்டு போயிடுவார். அப்போ வந்து பன்னி ஜெயோல் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு போனேன் அப்படின்னா இன்னும் 1 இயர் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட ஜெயலும் உனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. பனி சொல்லுவாங்க, நான் கூட ஃபஸ்ட்டு இந்த சீட்டு கிடைக்கான்னு தான் நினச்சேன் தெரியுமா, ஆனால் கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இன்னும் போகலாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனதுக்கு ஜெயல் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணி போ, உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு நீ மிஸ் பண்ணுற, பின் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காட்டி என்ன பண்ணுவேன், ஆனால் பின்னாடி ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ நீ போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து இவங்க 2 பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜெயல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பன்னியை கூப்பிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருப்பான். வீட்டு வாசலில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பும்போது ஜியோலுக்கு வந்து பன்னியோட அப்பா நம்பர்லேருந்து கால் வரும். ஏன்னா அங்கிள் இந்நேரத்துக்கு கால் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்கிள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இல்லைப்பா நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், அந்த ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஜெயோல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பன்னியை கூட்டிகிட்டு அவங்க அட்மிட் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது பன்னியோட அப்பா வந்து மயக்கத்தில் இருப்பாரா. அப்போ நர்ஸ் சொல்லுவாங்க, இவரோட வலது கை அப்புறம் வலது கால் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கு, அதனால் டாக்டர் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிரும்பா. ஆனால் இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த விதமான ஆப்ரேட்டிங் ரூமும் ஃப்ரீயாக இல்லை, அதனால் டாக்டர் வந்து வேறு எங்கேயா கிடைக்குதான்னு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சு யார்கிட்டயாவது கால் பண்ணி நீங்களும் கேளுங்க, இல்லைன்னா அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. தன்னோட அப்பா இவ்வளோ கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறதுனால பன்னி என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது ப்ளீஸ் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜியோலுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ என்ன பண்ணுறது, பன்னி கஷ்டப்படுறதை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் கால் பண்ணி ஹெல்ப் கேட்பேன். ஏன்னா ஜீவனோட தாத்தா வந்து பெரிய பணக்காரல்ல, அவர் நினச்சானா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணி ஹெல்ப் கேட்பான். ஜெயோல் கால் பண்ணது ஜீவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவன் டேரெக்டாக வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து வாங்கி கொடுத்துருவான். அதனால பன்னியோட அப்பாவுக்கும் நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குமா.
அப்போ வந்து பன்னியோட அம்மா வந்து புலம்பிட்டு இருப்பாங்க, இந்த மனுஷன் இதுக்கு தான் பார்ட் டைம் இந்த வேலையும் பார்க்காதரான்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இவருக்கு வண்டியே சரியாக ஓட்ட விடாது, முன்னாடியே என்கிட்ட டெலிவரி பண்ணவான்னு கேட்டார், நான் வேணான்னு சொன்னேன், அதையும் மீறி எனக்கு தெரியாமல் போய் இப்படி பண்ணி கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டாரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. பண்ணி அழாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வருவாங்க. என்னாச்சு டாக்டர் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு அவர் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி டாக்டர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பன்னி ஜீவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். ரொம்ப தேங்க்ஸ், நீ ஹெல்ப் பண்ணனால தான் என்னால் அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பரவாயில்லப்பா, அதனால் என்ன, ஒரு சின்ன ஹெல்ப் தானே, இதை பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் பேசிகிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ பன்னியோட அப்பாவுக்கு சரியாயிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே பன்னி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜேயோலுக்கு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு, ஆனால் நைட்டு பார்ட்டி இருக்குது, அவனையும் இன்வைட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேயோல் சொல்லிடுவான். ஜேயோல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பார்ட்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பன்னி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் பன்னியோட அம்மா வந்து வெளியில் கடைக்கு போயிருப்பாங்க. திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வாசல்லே ஜீவன் நிற்கிறத பார்ப்பானா, என்னப்பா வாசல் நின்றுட்டு இருக்க, உள்ளவா தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இல்லை ஆண்டி சும்மா தான் வந்தேன், நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் பன்னியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போவான். என்னாச்சு இந்த பையனுக்கு, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி கீழே ஜீவனை பார்த்தது, அவன் திரும்பி போன விஷயம் எல்லாத்தையும் வந்து மேலே எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க. அவனுக்குள்ளே தான் ஜேயோல் பன்னி அவங்க அப்பா எல்லாரும் இருப்பாங்க. இதை கேட்ட பன்னி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போய் வந்துட்டு என்னன்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவனை பின்னாடி துரத்திட்டு போய், என்னடா வந்துட்டு நிற்காமல் போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை பன்னி, பெரிய விஷயம் இல்லை, நான் ஃபோனில் கூட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டேரெக்டாகவே சொல்லு அப்படின்னா நான் வந்துட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் ஜீவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து அமெரிக்கா போகிறேன், அதான் உனக்கு ஃபைனல் குட் பை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நானும் கூட அமெரிக்கா தான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நீயும் வரப்போறியான்னு கேட்கும்போது தன்னை ஸ்காலர்ஷிப் கிடைச்ச விஷயத்தான் சொல்லுவாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஜீவன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பன்னி வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜீவன் அமெரிக்காவுக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க விசாரிப்பாங்க, ஜீவனோட தங்கச்சி படிக்க போகுதுன்னு சொல்லிலம்மா, அந்த பொண்ணு எங்கே படிக்குதுன்னு கேட்கும்போது, பன்னியோட காலேஜில் தான் அந்த பொண்ணு படிக்கிற மாதிரி இருக்குமா, அப்பாடா நீ வந்து தெரியாத ஊருக்கு போய் கஷ்டப்படுவேன்னு நினச்சோம், அப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஜேயோலுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிரும். ஏன்னா ஜீவன் வந்து ஆல்ரெடி பன்னி லவ் பண்ணுறான்றது ஜேயோலுக்கு தெரியும்ல, இப்போ அவனும் அமெரிக்கா போகிறான்றப்ப எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த விஷயம் பன்னிக்கு நல்லா புரியுமா. அதனால் பன்னி என்ன பண்ணுவாங்கன்னா ஜேயோல்கிட்ட பேசுவாங்க. நீ ஏன்டா சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ அமெரிக்கா போகாத ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்டா இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்தேன், இப்போ இப்படி பேசுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, நீ நல்லா தான் இருப்ப, அவன் வந்து உன்னை மனசை மாற்றிட்டானா என்ன பண்ணுறது, எனக்கு அதனால் பிடிக்கல பண்ணி போகாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, எனக்கு இதை மிஸ் பண்ண தோணவே இல்லை, நீ வந்து ஜீவனை நம்ப வேணாம், என்ன நம்பலால, நான் வந்து உனக்கு துரோகம் பண்ண வேணாம், அதனால் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை பண்ணி எனக்கு கொஞ்சம் கூட மனசு ஒப்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. சரி நீ வீட்டுக்கு போய் நல்லா யோசி, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேயோவில் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையை தான் கட்டுவாங்க. பன்னி நேராக ஜேயோவில் பார்க்கறதுக்காக போவாங்க. ஏன் இவ்வளோ காலையில் வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அமெரிக்காவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதை உன்ட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன உண்மையிலும் போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் முடிவு பண்ணிட்டேன், இல்லை எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் வந்து நான் பின்னாடி ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் இப்போயே போகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட ஜெயோல், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க தான் முடியலை, சரி கொஞ்சம் போனால் எனக்கு பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிடுவான். பன்னியும் சரி ஓகே நீ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீ என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கட் பண்ணால் பன்னியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. பன்னி வந்து அமெரிக்கா போகிறாங்கல்ல, அதனால் ஸ்பெஷலாக விருந்து ஏற்பாடு வீட்டில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னம்மா ஜேயோல் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு பன்னி சொல்லுவாங்க, நான் அவனை இன்வைட் பண்ணேம்மா, அவன் வரேன் தான் சொல்லிட்டு இருந்தான், ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவனுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துருச்சு, அதில் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கா, அதான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி விடுப்பா பிஸியாக இருந்தால் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பன்னி சாப்பிட்டு முடிச்சவங்க ஜேயோலுக்கு போய் மெசேஜ் போடுவாங்க, என்னப்பா சாப்பிட்டியா, ப்ராஜெக்ட் ஒர்க்கே பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுவாங்க. இந்த சைட் ஜேயோவில் பார்த்தோம் அப்படின்னா அவன் ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பான். இப்போ தான் புதுசாக ப்ராஜெக்ட் வந்திருக்கும் போல இருக்கு, ரொம்ப கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அவன் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் போகுது. இன்றைக்கி தான் பன்னி வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நாள். பன்னி சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அவள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே, அப்புறம் ஃப்ரெண்டு பொண்ணு போபே எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் பன்னிக்கு ஜேயோல் வரமாட்டானா அப்படின்ற மாதிரி ஏக்கமாக இருக்கும். வாசலே பார்த்துட்டு இருப்பாங்க ஜேயோல் வரானான்னு சொல்லிட்டு. ஏன்னா பன்னியோட
பன்னியோட ஃபீலிங் என்னன்னா, ஒரு தடவையாக ஜியோவில் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஜியோவில் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் இருக்கும்ல, அதுக்கு இன்னைக்கு தான் சப்மிட் பண்ணுற நாள் போல இருக்கு. சப்மிட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த இதுக்கு முன்னாடி பன்னி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை கிறிஸ்மஸ் ஈவினிங்க்கு முன்னாடி என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் எனக்கு டேட்டு ஞாபகம் வரும். இன்றைக்கி தானே கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாள், இன்றைக்கி தான் நான் அவள் பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கணும்னு சொன்னான். இந்த டைத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ இந்த இதை டீல் பண்ணிக்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்து இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு பன்னி தேடி வேகமாக போயிட்டு இருப்பாங்க. இங்கே ரொம்ப நேரம் பன்னி வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்களே ஏர்போர்ட்டில். ஜியோவில் பார்க்க முடியலனோடனே போர்டிங் டைம் ஆச்சுன்றதுனால நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ இங்கே ஜியோவில் அப்போதே ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தவே வேகமாக பன்னியை தேடி உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே போர்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே யாரையும் பார்க்க முடியாதுல்ல, ஆனால் மிஸ் பண்ணிட்டோமே, கடைசியாக ஒரு தடவை பார்த்துடலான்னா பார்க்க முடியாமல் போச்சு, இனி எப்போ அவளை ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி நின்றுருப்பான். பன்னிக்கே ஜியோவில் பார்க்க முடியலன்னு வருத்தம், ஜியோலுக்கு ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தம். இப்படி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.